சம்மர் பிரேக் போது மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் டியூட்டர் பண்ணாங்க. அப்போதான் அவங்களுக்கு தோணித்து ஏன் இந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு எடுத்துட்டு போக கூடாது அப்படின்ட்டு. So it was just that drive for learning that I used to learn more and help educationists as well. So it is by students for students. அதான் எங்களோட மோட்டோ. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல டீச் பண்ற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. We also have a team of content creators, around 200 content creators who just... Yeah, also we don't want to just stay in India. We also want to become international and reach other countries as well. பிஹைண்ட் நோட்ஸ் ஏர் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் நவனித். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஆஃப் யங் சாப் இருக்காங்க. அவங்களோட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எஜுகேஷன் ஃபீல்டில் இவங்க ஒரு ரிமார்க்கபிளான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை எல்லாருக்கும் ட்விட்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே ஒரு குறிக்கோளோட, அதுவும் யூஎஸ் பேஸ்ட்லேருந்து இந்தியாவுக்கு இது எஜுகேஷனை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தினால நிறைய பேருக்கு நிறைய விதமான போர்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ டீம் எஜுகேஷனிஸ்ட் கூட தான் இன்றைக்கி நம்மளோட உரையாடல் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாய் கைஸ், வெல்கம் டு த ஷோ. Hello. Great. So I would like to start with Soumya. So you are in the, நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டீமோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீம் பற்றி சொல்லுங்கள் அண்ட் ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சௌமியா. நான் பாம்பேல இருக்கேன். நான் வந்து ஒரு எஜுகேட்டர். லாஸ்ட் 12 years ஐ பீன் டீச்சிங் இன் ஐபி ஸ்கூல்ஸ். இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமா எனக்கு தெரிய வந்தது. இந்த 3 boys, ஆதித்யா, நிக்கில் அண்ட் அனிருத், 3 பேரும் யூஎஸ்ல இருக்காங்க. ஆனா பேசிக்லி அவங்க வந்து இந்தியன்ஸ். லாஸ்ட் இயர் வந்து தே டாட் மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். சம்மர் பிரேக் போது மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் டியூட்டர் பண்ணாங்க. அப்போதான் அவங்களுக்கு தோணித்து ஏன் இந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு எடுத்துட்டு போக கூடாது அப்படின்ட்டு. அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் திஸ் கோவிட் டைம் வந்து அவங்களுக்கு they wanted to do everything online, so it made it very easy for them to reach out to the Indian students. So எனக்கு தெரிய வந்தது வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமா தெரிய வந்தது. இவங்க இந்த ஐடியா சொன்னோடனே வந்து being an educator, I was very very impressed with the idea. இந்த ஃப்ரீ டியூட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றதுங்கிறது இட்ஸ் a very very big thing. அதுவும் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றதுங்கிறது இட்ஸ் a commendable thing. அதுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் ஜாயின் பண்ணேன். இது ஒரு 4 மாசம் முன்னாடி நடந்த விஷயம். ஆனா அந்த 4 மாசத்துலயே பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து எவ்வளவு பெருசா க்ரோ ஆயிடுது அப்படின்ட்டு I can't even explain. So there are thousands of students, thousands of tutors. அது மட்டும் இல்லாம அட்வைசரி போர்ட்ல நிறைய அடல்ட்ஸ் வித் வேரியஸ் எக்ஸ்பர்டீஸும் இருக்காங்க. அதுல ஒரு அட்வைசரி மெம்பர் தான் நான். ஸோ இதுல வந்து நாங்க மெயினா டார்கெட் பண்ற அது வந்து என்ஜிஓல நான் டார்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து நினைச்சேன். ஸோ when I shared my idea with the team educationists, they were very open to that idea. அதனால நான் அந்த என்ஜிஓ வந்து நாங்க அப்ரோச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 என்ஜிஓ நாங்க ஆல்ரெடி கொலாபரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் I'm just giving you few examples. என்ஜிஓட கொலாபரேட் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்ல வந்து to bring about the bonding between high school students and the primary year students. இதெல்லாம் தான் இன்டென்ஷன். So last 4 months I have been working with this team. Very inspiring to work with them. அவங்கள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நமக்கு நிறைய இருக்கு. அப்படிதான் சொல்லணும் இதுல. So far the journey has been wonderful and it's a great learning experience for me also, and looking forward to many success stories with this team. So over to you guys. நிறைய அவங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. So thank you so much for this opportunity. கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் நிக்கில். ஸோ நிக்கில், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஐடியா அப்படின்றது எங்கே ஸ்பார்க் ஆச்சு அண்ட் ஹவு டிட் யூ கைஸ் கம் அப் வித் திஸ் கான்செப்ட்? Yeah, so it actually started whenever last year we had a club where we, like how Soumya's auntie said, whenever we were teaching these students. And then this year, we know COVID-19 changed the education for a lot of people, and maybe not even online school, but they didn't have any school at all, meaning that they had only a textbook and nothing else to use to really get their education. So
we kind of had the idea. We had our first launch with our site. We had 10 to 20 students, and then we just kept growing. And so I could say it really just started from what we've seen in India and what we've seen back home. Okay. So Nikhil, Aditya, and Anirudh, in the trio, how did this happen? So yeah, we've been good friends since middle school and elementary school. We've known each other for a long time. So we went to the same elementary school, most of the elementary school, most of the middle school, and we knew we were all hardworking people that could get the job done together. And we all had the same passion for the idea. Yeah. ஓகே ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அனிருத் அண்ட் ஆதித்யா கிட்டேயும் இந்த விஷயத்தை நம்ம கேட்டாகணும். அனிருத், நீங்கள் சொல்லுங்கள், வாட் வாஸ் யூனோ what motivated you to join this initiative? Yeah. So I'm just really passionate about learning as like one of my main interests, and also I used to live in India, so I kind of saw the difference between how education works in America and India, and I thought that there were some things we could bring to the table from how we learn over here. So using that idea, I thought that was a drive that we could put into educationists and bring to India as well. ஓகே ஆதித்யா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த இப்போ ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வாட் வேர் த கைட்லைன்ஸ் அண்ட் வாட் வேர் த ஃபுட் ஸ்டெப்ஸ் விச் யூ கைஸ் கிரியேட்டட் அஸ் அ மைல் ஸ்டோன்? லைக் இதெல்லாம் நம்ம இனிஷியேட்டிவில் இதெல்லாம் இருக்கணும், வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் சர்டன் திங்ஸ், வி ஷுட் நாட் கோ இன் டு திஸ் அப்படின்ற மாதிரி வாட் வேர் த கைட்லைன்ஸ் விச் யூ கைஸ் ஃப்ரேம்ட் ஃபார் யூர் செல்ஃப்? Okay, yeah. So the first thing that you want to have is you want to have a clear and concrete plan of what you want to do. So first, we only wanted to start off with doing subjects for academic subjects such as like maths, science, and English. So at first, our plan was only to offer tutoring for those subjects, and we didn't want to expand into anything else. But after we got more people, and after we got people saying, hey, I would like to teach chess, I would like to teach HTML, I'd like to teach Python, we started expanding off into those categories. So first, whenever you want to start something, you want to have a very detailed plan, and you want to make sure all the details are concrete before you execute anything. Just in case if something falls apart, you have a plan that's ready to go. So we tried, before we starting anything, we made a prepared plan of everything which you do and how everyone was going to be collaborating with each other. And we kind of just went off of that, and we expanded as needed be. Okay, so இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், we have a master of all. So who is good in what? So starting with Nikhil, you are good in what? Like which subject and which core area you chose to? Oh, okay, of course. So yeah, starting off, I like to do more of the business side. So I got us registered for the nonprofit status. I got us the EIN, so it can be nationally registered as a nonprofit and offer tutoring and give volunteering hours to tutors, give certificates to the students if they finish one of our Python courses or Scratch courses or chess, something like that. So I'm more on the business side of things. Okay. Anirudh? Yeah, for me, when I first came in, my biggest passion was actually robotics, and the way I chose to integrate that was by learning coding, which is also a major part in robotics. And I used that to try making our educationist system more efficient and automated. So if you sign up for tutoring today, it actually matches you via code rather than us. So it was just that drive for learning that I used to learn more and help educationists as well. So it was like a cycle. Okay, and what about you, Aditya? I would say a little bit of marketing and a little bit of business, like just making, like planning everything out, making sure what are the next steps we need to take to expand, like having a strategy for expanding. And so like I would like be working with Nikhil a lot in like the business area side of things, just making sure everything is running smoothly and that everyone is happy. Okay, so okay guys, before I shoot my next question, what is your age? Starting with Nikhil. I'm 15. Yeah, I'm 15 as well. Yeah, I think we're all 15. Yeah. I would like to add something here. So நான் ஒரு பேரண்ட்டும் கூட இந்த ஆர்கனைசேஷன்ல என்னோட பையனும் வந்து என்ரோல் பண்ணி அவனும் கத்துக்கிறான் செஸ் அண்ட் கோடிங். இந்த team of 3 young boys,
அவங்களோட வெப்சைட்டுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களே டிசைன் பண்ணினது, அல்கோரிதம் ரன் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணினா உடனே வந்து ஒரு டியூட்டர் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி மேட்ச் பண்ணணும், அந்த டியூட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த ஸ்டூடெண்டோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு மேட்ச் பண்றதுக்கு அவங்க ஒரு அல்கோரிதம்லாம் ரன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கோ அண்ட் விசிட் யுவர் வெப்சைட். அது பார்த்தாலே அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் எல்லாமே புரியும். ஓகே, கண்டிப்பாக இந்த வயசில் அப்படின்றதுங்கிறத விட இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்களை அவங்களுக்கு சொல்லி ஆகணும். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை, அதாவது ஸ்பெசிஃபிக்லி ஐ மீன் டு பி வெரி ஸ்பெசிஃபிக், ஹவு டு யூ கைஸ் செலக்ட் the tutors, because students are available, but tutors, are they really available? Okay, sure. So basically, when we first started off, we actually have live interviews, 10-minute segments where we would ask them about like why they want to teach, maybe how are they planning to keep the lessons engaging with their students, and maybe test them on their proficiency in these subjects to make sure they're actually fit to teach their students. But as we've grown tremendously in these last 2 to 3 months, we've moved to our video interviews, meaning that our tutors film an interview of them explaining concepts as if we are students, and we can understand how they can explain what they know and if we want to bring them onto our team. I mean, what was the idea behind starting this initiative is what you guys told. But do you ever think that, how would parents, like really trust on a 15-year-old? Like, are we even going on the right path towards delivering the right content? So were there such questions in your mind while starting with Nikhil? Yeah, so there was, of course, we knew that these parents would have that kind of doubt when they registered into our program because they don't know who their student is sitting down with and getting tutoring from. That's why we've actually, whenever we make sure in our form they understand that they will be talking to someone that might only speak English. And on that first meeting, we always ask our tutors to maybe treat it as a introduction meeting, get to know them, what do they like, what are their interests, what school do they go to, what grade are they in, all of those kind of things, instead of going straight into maybe hard learning. Having that kind of barrier of getting to know each other really helps the students. So to answer that question, it's just that introduction meeting and being able to bond with that tutor in the beginning. I think that really gives reassurance to the parents. Additionally, it should be seen more as like a mentorship. So maybe instead of, you may be scared to ask your teacher who is 20 to 30 years older than you a question because there's a huge age gap, so there's not much relatability. But you'd feel much more comfortable to ask someone who's a couple years older than you those questions because you can easily bond over such things since you're of a similar age group. You may have similar interests. So it's that small age gap which makes it easier for the student and the tutor to bond, and that makes the student more comfortable to ask questions to that tutor. Yeah, I would also like to add where you said what we thought about the being 15 years old and taking such an initiative. We definitely understood that we have some things that we don't really know about completely, and because of that, we formed an advisory board, which Somya Aunty is part of, and it's really helpful for us because they're able to give us critiques that we might not be able to think of, and they may have experience with prior. So using that initiative, we also had the advisory board to help us out. Yeah. With major steps. So it is by students for students. அதான் எங்களோட motto. Students ஆல teach பண்ற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. கண்டிப்பா. So Anirudh, tell me, what were the initial requirements for building up this initiative? We all know that we are mentally equipped, so you need something to call out from exterior sources. So what were the initial requirements for this initiative? Yeah, to basically start this business and lift it off the ground, I think mainly the requirements were to well, first of all, we wanted to make sure that our organization was stable, right? We didn't want to put something out there that might not be able to work efficiently. So again, we worked a lot on making a code for automation. We also worked on making our website really sustainable. But on top of that, I think, like Somya Aunty mentioned earlier, we also partner with a lot of NGOs to get the information out there, because we definitely want to impact as many students as we can. So after getting our fundamentals down, like our code, our website, we definitely tried getting our information, our message out, because our main goal at education is just to help as many students as we can in as quality way as we can. So
getting both of those goals down was their main point that we focused on. ஓகே மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இந்த ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய டைமில் எப்படி இந்த மெயின் ஸ்ட்ரீமை மேனேஜ் பண்ணுறீங்க ஸ்டார்டிங் வித் நிக்கில் Yeah, actually, Aditya, we have a lot of connections with we have the CBSE textbooks from grades, I think, class 1 to 9. So a lot of our tutors, we give that to our tutors. As soon as they get a student, they're able to see that. We also have a team of content curators, around 200 content curators, who just, whenever these tutors that are teaching these lessons need anything or need a resource, because sometimes we know the students, they might not be engaged with the topic of just reading straight down a textbook the entire time. We have these content creators that will make slideshows, drawings, all of these things for these tutors when they teach these lessons, and they can give volunteering hours for their work, and it just helps keep the lessons engaging for them. So I like how you're saying about mainstream school. I would say that these content creators, when they take these small parts from all the textbooks and all these parts of school and combine them, it really helps these tutors while they're teaching. And yeah. Okay, so how is the support from your parents, Aditya? We're definitely getting a lot of support and a lot of encouragement. That's kind of why we have the advisory board to help give us encouragement and support. But yeah, I think all of our parents have been very supportive of the initiative and have been trying to contact people. I've been asking family, friends, and stuff to sign up and just asking people to spread the word. So definitely everyone is supportive, and we all thank them, because without our parents' support, I don't think it would have been possible to be as big as we are today. உங்களோட மிஷனில் எங்கே வரைக்கும் ரீச் ஆயிருக்கீங்க அண்ட் ஹவு டு யூ see yourself லைக் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்கே ரீச் ஆயிருக்கீங்க அப்படின்ற சிச்சுவேஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு அனிருத்? Yeah, so it's definitely encouraging that we've been able to grow tremendously, and that's definitely thankful to a lot of the tutors we have, and our parents putting in a lot of time. We're just really thankful for our community and educationists, but also I think it also sets a milestone that we can reach further, right? We don't want to stop right here. So I think increasing our goal is something we're really working on, making sure we have milestones with certain times to accomplish them is one very crucial point of growing our business. ஓகே ஸ்கேலபிள் அண்ட் சஸ்டைனபிலிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஹவு டு யூ என்ஷோர் தட் ஃபேக்டர் இன் யுவர் இன் திஸ் இனிஷியேட்டிவ்? நிக்கில். Sure. So of course, sustainability is a very important thing that, of course, we took into account whenever we were starting this. Like how Anirudh said, Anirudh developed the code that allowed us to match very large scale, meaning we could snap our fingers and at 40 to 50 to even 100 students and tutors could be matched very easily, and they could be given confirmation. And in addition, whenever we have communication with our we want to make sure that we aren't leaving our tutors hanging and maybe not answering some of their questions. So all the tutors, we have a group room with them where we can answer questions, they can ask questions, they can give feedback. Other tutors can give other tutors feedback, or maybe tutors can ask questions to us. And content creators and tutors can communicate and see what lessons they need. So, கடைசியாக ஒரு கேள்வி, what is your vision guys? Where do you guys see yourself after ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கும் போது உங்களோட விஷன் என்னவா இருக்கு அண்ட் அதை எவ்வளோ பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங் வித் நிக்கில். Yeah, so of course in the next so we don't want just this to be something that we start in 1 year and maybe have to end it in 2 to 3 months, but we want to keep this as long as we can. We don't want to leave our students hanging or leave our tutors hanging. We want to make sure this is something that always sticks with us for the rest of our lives. So in terms of numbers, I think we've reached new heights every single day in terms of website views, students, tutors. In terms of numbers, I think we can expect maybe in the next year 5,000, maybe 10,000 students, which I think is possible. Probably to achieve. Even more. Yeah, seeing what we've done in these last 2 months, I think it's very possible. Yeah, okay. We reached 1,000 student signups right now. Okay. Yeah, also Okay. we don't want to just stay in India. We also want to become international and reach other countries as well. So we just want to establish a strong base in India, which we're doing a pretty good job of doing. So we have plans of expanding out into other countries very soon, and it's definitely coming.
ட்ரூ மேம் நீங்கள் சொல்லுங்கள், டியூட்டர்ஷிப் அப்படின்னு நம்ம பேசும்போது இவங்களை மென்டார் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த போர்டில் இருக்கீங்க அப்படின்றப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொசிஷன் அண்ட் எப்படி இந்த டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஸோ ஒரு தடவை அவங்க தே கம் அப் வித் நியூ ஐடியா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வர ஐடியாஸ் வந்து வி ஹேவ் ரெகுலர் மீட்டிங்ஸ் ஆன் மந்த்லி பேசிஸ். இந்த டீமோட ஒரு மீட்டிங் இருக்கும். ஸோ அந்த ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து வி கிவ் ஆர் சஜஷன். ஒரு ஐடியா வந்து ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னெல்லாம் சேலஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து வி கிவ் தெம் ஆன் அ கண்டினியூஸ் பேசிஸ். நம்பர் 2 பாத்தீங்கன்னா இந்த என்ஜிஓ எல்லாம் கொலாபரேட் பண்ணும்போது தே டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் அன் அடல்ட் இன்வால்வ்மெண்ட் இல்லையா, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வி செட் அப் மீட்டிங் வித் என்ஜிஓ பீப்புள். அப்புறம் அந்த டியூட்டர்ஸ்க்கு வந்து ஓரியன்ட் பண்ணும்போது ஒரு கோஆர்டினேட்டர்ஸ் மாதிரி ஒரு டீம் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அடல்ட்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அந்த கோஆர்டினேட்டர்ஸ்லாம் வந்து ரெகுலர் பேசிஸ் டியூட்டரோட கம்யூனிகேட் பண்றது, அவங்க வந்து குவாலிட்டேட்டிவ்லி அவங்க வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்றது, அதெல்லாம் வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இதே மாதிரி இந்த இனிஷியேட்டிவை நிறைய மேலும் பண்ணணும் அப்படின்றத டீம் பிஹைண்ட் உட் சார்பாக சொல்லிக்கிறேன். அண்ட் குட் லக் வித் திஸ் இனிஷியேட்டிவ் பாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். தேங்க்யூ.